எல்லாருக்கும் வணக்கம்பா. இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா எஸ்பிஐ பேங்க்கோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா நம்ம லோன் எடுக்கிறதுக்கோ இல்லை மற்ற பர்பஸ்க்காக நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக வீடியோ தான் இது. ஓகே, நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேங்க்குக்கு போனால் சரியான ரெஸ்பான்ஸ் இருக்காது. அதனால் வாட்ஸ்அப் பேங்கிங் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் இப்போது எஸ்பிஐ பேங்க் ரிலீஸ் பண்ணாங்க. அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணி பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது என்ன நம்பர் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதுதான் அது 9022690226 அப்படின்றது அந்த நம்பர். ஓகேங்களா, ஸோ இப்போ எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் கிளியராக சொல்கிறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சோம்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் அன்பா. அப்ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனில் இப்போது ரெஃபரல் கான்டெஸ்ட் போயிட்டுருக்கு. இப்போ ரெஃபரலுக்கு 400 ரூபாய் வரைக்கும் ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்டு யாராச்சும் நீங்கள் ரெஃபரல் பண்ணுறீங்கன்னா அவங்க ஜஸ்ட்டு அவங்களுடைய ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு வச்சு இந்த அப்ளிகேஷனில் ஜஸ்ட்டு டிமேட் அக்கௌண்ட் மட்டும் ஓப்பன் பண்ணாலே போதும், 100 ரூபாய் ஏர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ட்ரேட் பண்ணுறாங்கன்னா அப்போது ஒரு 300, மொத்தமாக 400 ரூபீஸ் வரைக்கும் ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் யார் வேணாலையும் ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு பேன் கார்டு ஆதார் கார்டு இருந்தாலே போதும், ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனுக்குள்ளே இருக்குது, மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ இந்த வரக்கூடிய அமௌண்ட்டை நீங்கள் டைரெக்டாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ராலும் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் மூலிமா நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாக்ஸ் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம். இல்லை F&O அதாவது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனுக்குள்ள லிங்க் இருக்குது, என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ 400 ரூபீஸ் வரைக்கும் ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ வீடியோவை கன்னியஸாக ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த 90226 அப்படின்ற இந்த நம்பர், அதாவது 9022690226 அப்படின்ற அந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதோ பேர் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இது யாருக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னா, இப்போ நீங்கள் கரண்ட்டாக வாட்ஸ்அப் எந்த அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்லேயே அந்த நம்பரோடு பார்த்தீங்கன்னா பேங்க் நம்பர் ரெஜிஸ்டர் ஆகிருக்கணும். அப்படி ரெஜிஸ்டர் ஆகிருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா, இப்போது நான் ஆல்ரெடி நிறைய பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்தோடனே நீங்கள் சும்மா ஒரு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஹாய்ன்னு டைப் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வரும் இந்த மாதிரி எஸ்பிஐயோட வாட்ஸ்அப் பேங்கிங் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் உங்களுக்கு மினி ஸ்டேட்மெண்ட் வேணுமா இல்லை உங்களுடைய பேலன்ஸ் செக் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். கீழே பார்த்தீங்கன்னா அதர் சர்வீசஸும் இருக்கும். இந்த அதர் சர்வீசஸ் உங்களுக்கு ஃபுல் ஸ்டேட்மெண்ட் வேணும் அப்படின்னா அதர் சர்வீஸாக கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு மினி ஸ்டேட்மெண்ட்டே போதுமானது அப்படின்னா மினி ஸ்டேட்மெண்ட் கிளிக் பண்ணாலே பார்த்தீங்கன்னா நார்மல் மினி ஸ்டேட்மெண்ட் வரும். ஓகேங்களா, ஸோ அதை பார்த்துட்டு கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் வரும், இன்னும் நிறைய வேறு ஏதாச்சும் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். எஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் எஸ் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வரும். ஓகேங்களா, வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அதர் சர்வீஸ் அப்படின்றத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் பென்ஷன் ஸ்லிப், இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ எல்லாம் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டார்டிங் டேட்டும் எண்ட் டேட்டும் நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த எஸ்பிஐயோட இந்த இதில் பார்த்தீங்கன்னா, அதாவது வாட்ஸ்அப் பேங்கிங் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 6 மந்த்ஸோட ஸ்டேட்மெண்ட் தான் எடுக்க முடியும். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா இன்னையிலிருந்து இதுக்கு முன்னாடி 6 மாதத்தில் எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ 6 மந்த்ஸ் உள்ளே இருக்கணும். ஓகேங்களா, 6 மந்த்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ் ஒரு டைமே எடுத்துக்கலாம். இல்லை செகண்ட் 6 மந்த்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை நீங்கள் செகண்டாக பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி பண்ணாலுமே ஒரு 6 மந்த்ஸ்க்கான ஸ்டேட்மெண்ட்டாக மட்டும்தான் டவுன்லோட் பண்ண முடியும். ஓகேங்களா, உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஸ்டார்ட் டேட்டை எக்ஸாம்பிளுக்கு நான் போடுறேன். இப்போது ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 01/05/2023 அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இந்த வாட்ஸ்அப் பேங்கிங் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய இமெயில் ஐடியை பேங்க் நம்பரோட
அட்டாச் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படி அட்டாச் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய இமெயில் அட்ரஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்துடும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து இப்போது ரீசெண்டாக தான் வந்து பேங்க்கில் போய் இமெயில் வந்து அட்டாச் பண்ணிட்டு வந்தேன். எனக்கு இன்னும் வந்து இமெயில் வந்து அப்டேட் ஆகலை. ஸோ நான் ரீசெண்டாக வந்து பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுனால ஸோ நிறைய பேர் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா? யூசர்ஸ் நீங்கள் வந்து ஆல்ரெடி கொடுத்துருப்பீங்க. ஸோ கொடுக்காதவங்க பேங்க்கில் போய் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கரண்ட்டாக இப்போது என்னவோ அதை வந்து நான் டைப் பண்ணுறேன். ஏதோ சும்மா எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன். இப்போ நான் 2023 இல்லை ஒரு 3 months இதை போடுறேன். இப்போ நான் எனக்கு வந்து பாஸ்கோடு வந்து கேட்குது. ஏன்னா இந்த பாஸ்கோடு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு இப்போது உங்களுக்கு பிடிஎஃப் வரும்ல. ஸோ அந்த பிடிஎஃப் வந்து செக்யூர்டாக வரும். அப்படி செக்யூர்டாக வரப்போ நீங்கள் இந்த இடத்துல என்ன நம்பர் கொடுக்குறீங்களோ அதை போட்டால் தான் அங்கே வந்து ஓப்பன் ஆகும் உங்களுக்கு அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ அதுக்காக நான் ஏதோ ஒரு நம்பர் சும்மா டைப் பண்ணுறேன். இப்படி டைப் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஓகே எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. அதாவது இன்னும் ஏதோ வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் இப்போ தான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இன்னும் வந்து அப்டேட் ஆகலை. அப்டேட் ஆகிடுச்சோம்னா நமக்கு வந்து பேங்க்கு இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா டைரெக்டாக நம்மளோட இமெயில் அட்ரஸ்க்கே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது ஒன் டைம் ப்ராசஸ் தான். நீங்கள் அப்டேட் பண்ணல, அதாவது உங்களுடைய இமெயில் அட்ரஸ் வந்து அப்டேட் பண்ணல அப்படின்னா பேங்க்கில் போய்ட்டு ஜஸ்ட் ஒரு டைம் உங்களோட இமெயில் அட்ரஸ் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த வாட்ஸ்அப் பேங்கிங் சர்வீசஸ்லேயே பார்த்திங்கன்னா நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். எனக்கு வரல, அதை நான் வந்து அப்டேட் பண்ணல. ரீசெண்டாக வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். இன்னும் வந்து அவங்களோட சர்வரில் அப்டேட் ஆகலன்னு நினைக்கிறேன். அப்டேட் ஆகிடுச்சோம்னா நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்கவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இதுதான் ரொம்ப ஈஸியான மெத்தடில் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து யோனோ எஸ்பிஐ யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. பேங்க்குக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு இந்த இதை வந்து வாட்ஸ்அப் பேங்கிங் சர்வீசஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி கிளியராக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருக்கும். அப்படி புரியல அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டாக நான் வந்து வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஸோ அது எப்படி நம்மளோட இமெயில் அட்ரஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கிளியராக சொல்கிறேன். அதே மாதிரி வேறு ஏதாச்சும் பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் டவுன்லோட் பண்ணணுமா அப்படின்றதையும் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? திருப்பியும் நம்ம வந்து அடுத்த வீடியோவில்